வேலையே இல்லைனாலும் உங்களுக்கு மாதம் 5000க்கு மேலே வருமானம் வரணுமா? ஷேர் மார்க்கெட் இறங்கினாலும் தங்கம் விலை ஏறி இறங்கினாலும் உங்கள் வருமானத்துக்கு எந்த பாதிப்புமே வரக்கூடாதா? வட்டிக்கு வட்டி வேணுமா? இந்த ட்ரிக்கை பேங்க் மேனேஜர் கூட சொல்ல மாட்டாங்க. உங்கள் வீட்டில் பூட்டி வைக்கிற பணத்தை வச்சு மாதம் எதனாச்சும் பெரிய அமௌண்ட்டாக வர்ற மாதிரி எதனாச்சும் திட்டம் இருந்தால் வேணான்னு சொல்லிடுவீங்களா? நீங்கள் ரிட்டையர் ஆகிட்டீங்களா? உங்கள் ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட் இருக்கா? அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் யாரு கையும் ஏந்தாமல் உங்களுக்கு மாதம் 9000க்கு மேலே வருமானம் வர மாதிரி ஒரு ஸ்கீம் இருந்தால் எப்படி இருக்கும்? இதுதான் நான் சொல்ல போகிற போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி ஸ்கீம். நான் சொல்கிறேன் இது எல்லாமே போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி ஸ்கீமில் இருக்குது. ஸோ இந்த ஸ்கீமை பற்றி நான் முழுசாக சொல்ல போகிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது பாஸ் சொல்லா தமிழ் டெய்லி சேனல். நான் உங்கள் சுந்தரம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறேன். நாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை பேங்கில் போடுவோம், இல்லைன்னா நிலத்தை வாங்குவோம், இல்லைன்னா தங்கமாக வாங்கி குவிப்போம். நம்ம போட்ட பணம் நமக்கு பாதுகாப்பாக இருக்கணும், இல்லைன்னா மாதம் கை நிறைய ஒரு வருமானத்தை தரணும். அதுக்கு இருக்கிற ஒரே பெஸ்ட் ஆப்ஷன் போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி ஸ்கீம், அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் எம்ஐ ஸ்கீம் சொல்லுவாங்க. இதில் என்ன ஸ்பெஷல்னா, இதில் ஷேர் மார்க்கெட் ரிஸ்க்கு கிடையாது. தனியார் நிறுவனங்கிறதுனால ஏமாற்றிட்டு போயிடுவாங்களோ ஒரு பயமும் கிடையாது. ஏன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற கேரண்டியான ஒரு திட்டம். இந்த திட்டத்துக்கு யாரெல்லாம் பயனடையலாம்னா, ரிட்டையர் ஆனவங்க, வீட்டில் வேலை இல்லாமல் இருக்கிற ஹோம் மேக்கர்ஸ், ஹவுஸ் ஒய்ஃபு, ஆம்பளைங்க பொம்பளைங்க யார் வேணாலும் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கையில் லம்பாக ஒரு அமௌண்ட் வச்சுட்டு அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிருக்காங்க இல்லையா, அவங்களும் இந்த திட்டத்தில் பணத்தை போட்டு நல்ல ஒரு அமௌண்ட்டை பார்க்கலாம். எம்ஐஎஸ்னால் என்ன? அதாவது மந்த்லி இன்கம் ஸ்கீம். இந்த ஸ்கீமில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையை டெபாசிட் பண்ணிங்கன்னா அதுலேருந்து கிடைக்கிற தொகையை வட்டி மாதிரி மாதம் உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க. இதோட லாக்இன் பீரியட் 5 வருஷம். வட்டி எவ்வளோனா இப்போது நிலவரப்படி 7.4% வட்டி கிடைக்குது. இது சில நேரங்களில் வங்கி வட்டியை விட அதிகமாகவே இருக்கும். இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சில வரம்பெல்லாம் இருக்குது, லிமிட் இருக்குது. அதாவது தனிநபர் சிங்கிள் அக்கௌண்ட்னா குறைந்தபட்சம் 1000 ரூபாயிலிருந்து 9 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ணலாம். ஜாயிண்ட் அக்கௌண்ட், அதாவது கணவன் மனைவி இல்லைன்னா ஃப்ரெண்டுகளோட சேர்ந்து இது மாதிரி ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் 15 லட்ச ரூபா வரைக்கும் டெபாசிட் பண்ணலாம். மைனர் அக்கௌண்ட், அதாவது 10 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்க பேரில் இந்த அக்கௌண்ட்டை ஆரம்பிக்கலாம். இதில் நீங்கள் டெபாசிட் பண்ணுற பணம் அவங்களுடைய எதிர்காலத்துக்கு படிப்போ இல்லை கல்யாண செலவோ எந்த மாதிரி விஷயத்துக்கு வேணாலும் யூஸ் ஆகும். கால்குலேஷன், அதாவது நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், மாதம் உங்களுக்கு 3083 ரூபா கிடைக்கும். அதாவது வருஷத்துக்கு 37,000. இதே 5 வருஷத்துக்கு கணக்கு போட்டிங்கன்னா நீங்கள் டெபாசிட் பண்ண அந்த 5 லட்சம் அப்படியே உங்கள் கைக்கு வந்துடும். ஸோ இந்த நீங்கள் போட்ட பணம் அப்படியே டபுள் ஆயிரும். சரி, நீங்கள் அடுத்தது ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் ஒரு 15 லட்ச ரூபா போட்டிங்கன்னா உங்களுக்கு மாதம் 9,250 ரூபா வட்டி கிடைக்கும். இது நீங்கள் ஐடி கம்பெனிக்கு இது வேலை செஞ்சீங்கன்னா அதில் கிடைக்கிற ஒரு சம்பளம் மாதிரி உங்களுக்கு மாதம் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த 9,250 ரூபாங்கிறது நீங்கள் எதனாச்சும் ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கோ எங்கேயாச்சும் வேலைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு மாதம் இதே தொகை சம்பளமாக கிடைக்கலாம். அப்படி வர்ற சம்பளத்தை நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே சம்பாதிக்கலாம். இந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்ணலாம். முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு மாதம் ஒரு வட்டி வருது. அந்த வட்டி பணம் உங்களுக்கு செலவுக்கு தேவையில்லை, அது அப்படியே பேங்கில் இருக்குதுன்னு வச்சிங்களேன். அதுக்கு வட்டி வரும்னு நினச்சா அதுக்கெல்லாம் வட்டி வராது. அதனால் உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வர்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணி விட்டுடுங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, சரிப்பா நான் 5 வருஷத்துக்கு பணத்தை டெபாசிட் பண்ணிட்டேன், எனக்கு இடையில திடீர்னு பணம் தேவைப்படுது, அப்போ நான் அந்த பணத்தை எடுக்க முடியுமா? அப்படி ஒரு கேள்வி எல்லாருக்கும் வரும் இல்லையா? ஆனால் 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பணத்தை எடுக்கவே முடியாது. அப்படி உங்களுக்கு அர்ஜெண்ட்டாக பணம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் 1லேருந்து 3 வருஷத்துக்குள்ளே பணத்தை திரும்ப எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 2% பணத்தை கட் பண்ணிவிடுவாங்க. மீதி பணத்தை தான் கொடுப்பாங்க. 1 லட்சம் நீங்கள் டெபாசிட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 2000 பிடிச்சிட்டு மீதி பணத்தை தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. 3லேருந்து 5 வருஷத்துக்குள்ளே உங்கள் டெபாசிட் பணத்தை வாபஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு 1% பணத்தை கட் பண்ணிட்டு கொடுப்பாங்க. அதாவது 1 லட்சத்தில் 1000 ரூபாய் கட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் 5 லட்சம் டெபாசிட் பண்ணியிருந்தீங்கன்னா 5000 கட் பண்ணிவிடுவாங்க. 15 லட்சம் டெபாசிட் பண்ணியிருந்தீங்கன்னா 15,000 கட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் முன்கூட்டி எடுக்கணுமா இல்லை 5 வருஷம் உங்கள் லாகின் பீரியட் முடிஞ்ச விட்டு எடுக்கணுமா அப்படிங்கிறது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நமக்கு பண செலவு எந்த ரூபத்தில் வேணாலும் வரலாம். அதுவும் இந்த மெடிக்கல் எமர்ஜென்சின்னா சொல்லவே வேண்டாம். சாதாரண தலைவலி காய்ச்சல்னு ஆஸ்பத்திரிக்கு போனால் கூட 5,000 10,000 செலவாகும். அது மட்டும் இல்லாமல் திடீர்னு ஆக்சிடென்ட், சிவியர் ஹெல்த் ப்ராப்ளம் இந்த மாதிரி வந்தால் கூட உங்களுக்கு லட்சக்கணக்கில் செலவாகும். அந்த சூழ்நிலையில் நம்மக்கிட்ட அவ்வளோ பணம் இருக்காது, கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இதை தவிர்க்கணும்னா நாம் முன்கூட்டியே எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது.
மாதம் வந்து 700லேருந்து 900 வரைக்கும் நீங்கள் கட்டினா போதும், உங்களுக்கு வந்து 10 லட்சத்துலேருந்து 20 லட்ச ரூபா வரைக்கும் கவர் ஆகிற மாதிரியான ஹெல்த் இன்சூரன்ஸ் கிடைக்கும். இதில் வந்து சில கிரிட்டிக்கல் இல்னஸ் கவர் ஆகிற மாதிரியான சில பிளானும் இருக்குது. நாம் வந்து ஆன்லைனில் வந்து செக் பண்ணோம்னா ஏகப்பட்ட ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது. ஆனால் இதில் வந்து நம்ம எதை எடுக்கிறது எதை வாங்குறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அந்த கன்ஃபியூஷனில் வந்து நீங்கள் தவறான ஹெல்த் இன்சூரன்ஸை வாங்கிடக்கூடாது. நீங்கள் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கணும்னா ஒரு சிறந்த ஆலோசனை பெற்று அதுக்கப்புறம் வாங்குறது நல்லது. டிட்டோ இது ஜெரோதா பேக்டு கம்பெனி. இவங்க வந்து ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு வந்து பர்சனல் அட்வைசர் மாதிரி செயல்படுறாங்க. இதில் வந்து கன்சல்டன்சி கால்ஸ் எல்லாமே ஃப்ரீ. டிட்டோ கன்சல்டன்சி டீம் வந்து 24/7 மாதிரி உங்கள் கூடவே இருந்து உங்களோட கிளைம் செட்டில்மெண்ட்டை பார்த்துக்குவாங்க. இவங்க வந்து மற்ற ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி மாதிரி அந்த இன்சூரன்ஸை வாங்க இந்த இன்சூரன்ஸை வாங்க அப்படின்னு சொல்லி உங்களை டார்ச்சர் பண்ணவே மாட்டாங்க. டேம் கால்ஸ் வந்து இவங்ககிட்ட சுத்தமாக கிடையாது. உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான பிளான் வந்து சூட் ஆகும்னு சொல்லிட்டு அவங்கள வந்து சூஸ் பண்ணி கொடுப்பாங்க. நீங்களே இவங்ககிட்ட வந்து ஃப்ரீயாக கன்சல்டன்சி பெறணும், சிறந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற லிங்கை வந்து கிளிக் பண்ணி ஃப்ரீ கன்சல்டன்சி புக் பண்ணுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா 5 வருஷம் வரைக்கும் உங்களால் வந்து வெயிட் பண்ண முடியும்னா மட்டுமே இந்த ஸ்கீமில் நீங்கள் வந்து பணத்தை போடுங்க. இல்லைன்னா உங்களுக்கு தான் லாஸ் ஆகும். அதையும் வந்து மனசில் வச்சுக்கோங்க. இன்னொன்று வந்து MISRD காம்போ. இதில் தான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் டிப்ஸே ஒளிஞ்சிருக்கு. அதாவது நீங்கள் தனிநபராக வந்து 9 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு வந்து மாதம் 5000க்கு மேலே ஒரு வட்டி வருது. அந்த வட்டி வந்து உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் அதை வந்து அதே போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஆர்டி ஸ்கீமில் வந்து நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணலாம். இப்படி டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதுலேயும் ஒரு வட்டி வரும். அதோட சேர்த்து ஆர்டி ஸ்கீமில் வர்ற வட்டி தொகை அப்புறம் வந்து இந்த 9 லட்சத்தையும் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு 5 வருஷத்தில் வந்து ஒரு லம்பாக பெரிய அமௌண்ட்டு கைக்கு வரும். இது வந்து நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். இதைத்தான் பணத்தை வச்சு பணத்தை சம்பாதிக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. உங்கள்கிட்ட வந்து ஆதார், பேன் கார்டு, அப்புறம் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் உங்களுக்கு ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருந்தால் போதும். இதெல்லாம் இருந்தால் போதும். நீங்கள் வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸில் மந்த்லி இன்கம் ஸ்கீமில் வந்து தாராளமாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பணம் சம்பாதிக்கிறது முக்கியமான விஷயம் இல்லை, ஆனால் அதை வந்து எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். நாம் இன்றைக்கி எடுக்கிற ஒரு சின்ன முடிவு வந்து நாளைக்கு வந்து நம்ம பெரியவங்களுடைய கௌரவத்தையும் நம்ம பசங்களோட எதிர்காலத்தையும் பாதிக்காமல் இருக்கணும். பணம் வந்து 10 செய்யும்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பணத்தை வச்சு எப்படி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது தான் புத்திசாலித்தனம். உங்களுக்கு வந்து ரிஸ்க் எடுக்கிறது பிடிக்குன்னா நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட் போங்க. இல்லை நிம்மதியாக தூங்குன்னு நினச்சிங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போங்க. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் வந்து உங்களுக்கு வட்டி கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்சாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே உங்களுக்கு வந்து கேரண்டி கொடுக்கறதுனால உங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்கிறது வந்து பழமொழி. ஆனால் சரியான முதலீடு தான் நிம்மதியான வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து இந்த காலத்துக்கு ஏற்ற புதுமொழி. அதனால் வந்து ஸ்மார்ட்டான இன்வெஸ்ட் எதுன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் போது அதை வந்து நீங்கள் மறுக்காதீங்க. மற்றவங்கெல்லாம் எப்படி பணத்தை செலவுப்படுறதுன்னு யோசிக்கிறப்ப நீங்கள் வந்து பணத்தை எல்லாம் எப்படி சேமிக்கிறது, அதை எப்படி பல மடங்காக பெருக்கிறது அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் யோசிங்க. நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு மாதம் இன்ட்ரெஸ்ட் கிரெடிட், அதாவது வட்டி வந்துருச்சு அப்படின்னு ஒரு மெசேஜ் இருப்பாருங்க. அதை பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு ஆனந்தம் இருக்கும். அதாவது நம்ம வந்து பேங்க்ல வந்து பணத்தை டெபாசிட் பண்ணா அந்த பணத்தை வந்து பேங்க் வந்து மற்றவங்களுக்கு வட்டிக்கு கொடுத்து சம்பாதிக்குது. அது மூலியமா வர பணத்தை தான் நமக்கு வந்து வட்டியாக கொடுக்குறாங்க. ஆனால் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் தான் யாருக்கும் வட்டிக்கு கொடுக்கறது இல்லையே, அப்புறம் எப்படி அவங்களுக்கு வந்து பணம் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். இது எல்லாருக்கும் வர சந்தேகம் தான். இதில் தான் ஒரு ராஜதந்திரம் ஒளிஞ்சிருக்கு. அதாவது நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போடுற ஒவ்வொரு ரூபாயும் அந்த போஸ்ட் ஆஃபீஸ்லேயே நின்றதில்லை. அது அங்கேருந்து NSSF அப்படின்னு சொல்லப்படுற தேசிய சிறு சேமிப்பு நிதின்னு சொல்கிற ஃபண்டுக்கு போயிடுது. அங்கேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நம்ம நாட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது ரோடு போடுறது, பாலங்கள் கட்டுறது, ரயில்வே திட்டம் அப்படின்ட்டு பல திட்டங்களுக்கு வந்து இந்த ஃபண்டில் இருந்து தான் நிதி எடுத்து அவங்க வந்து செலவு பண்ணுறாங்க. இந்த NSSF ஃபண்டில் இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கிற பணத்துக்கு வந்து அவங்க ஒரு வட்டி கொடுக்குறாங்க. அந்த வட்டி தான் நம்ம வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நமக்கு திரும்ப கிடைக்கிது. அதனால் வந்து நம்ம வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் கிடையாது, இது நம்ம கவர்மெண்ட்டுக்கே கடன் கொடுக்குற மாதிரி. இப்போ நீங்கள் பேங்க்கில் போடுற பணம் வந்து பேங்க் வந்து திவாலாச்சுன்னா நமக்கு வந்து திரும்ப கிடைக்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான். அது எப்போ கிடைக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் போஸ்ட் ஆஃபீஸில் போடுற பணம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கேரண்டியோடு இருக்கிறதுனால எந்த பாதிப்புமே கிடையாது. உங்களுக்கு வந்து 100% கேரண்டியோட பணம் திரும்ப கிடைக்கும், வட்டியும் தவறாமல் கிடைக்கும். அதனால் வட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு நீங்கள் வந்து
பேங்குக்கோ வேறு எதுலையாச்சும் போட்டு வந்து நீங்கள் வந்து சிக்கலில் மாட்டிக்காதீங்க. வட்டி கம்மியாக இருந்தாலும் இந்த போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு உங்கள் பணத்தை வந்து பாதுகாப்பாக சேமித்து வைங்க. உங்கள் எதிர்காலத்தை வளமாக மாற்றிக்கிங்க. இந்த சிஸ்டம் வந்து ஒன்றும் புதுசெல்லாம் கிடையாது. இது வந்து அந்த காலத்துலேருந்தே இருக்குது. அதாவது பிரிட்டிஷ் ஆண்ட காலத்துலேருந்தே. பிரிட்டிஷ்காரங்க வந்து நம்ம நாட்டை ஆளும்போது நம்ம நாட்டில் வந்து பேங்க் அதிகமாக கிடையாது. அதனால் வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து ஜனங்கள்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி அதை வந்து நாட்டோட வளர்ச்சி பணிகளுக்கு பயன்படுத்தினாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து வட்டியாக கொடுத்தாங்க. அதுதான் இப்போ வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்லேயும் கண்டினியூ ஆகுது. அதனால் இன்றைக்கே உங்கள் பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸுக்கு போங்க. இந்த எம்ஐஎஸ் ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் வந்து வாழ்க்கையை வந்து வளமாக்குங்க. ஸோ இது வரைக்கும் நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் எம்ஐஎஸ் ஸ்கீமை பற்றி உங்களுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த எம்ஐஎஸ் ஸ்கீம்னா என்ன, அதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், எவ்வளோ வட்டி வரும், எவ்வளோ லாகின் பீரியடு, இந்த மாதிரி பல விஷயங்களை சொன்னேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் எதனாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இல்லை உங்களுக்கு எதனாச்சும் வேறு வீடியோ வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். நாங்கள் போடுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுந்தரம். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala. Be the boss.